நம்ம டைம் மிஸ் பண்ணாம ஏபிக்குள்ள போகலாம். சைடு நம்ம மூவ காட்டுறாங்க. அங்க மூக்கும் ஒண்ணுமே புரியல. ஆமா என்னதான் போயின்னு இருக்கு, என்னால எதுக்கு என்னோட உலகத்துக்கு போக முடியல, ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கு. அப்பனா கண்டிப்பா இதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கு. என்னால போக முடியலனா என்னோட ஒரிஜினலான பாடிக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு. நான் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. ஏன்னா யாங் வந்து அங்க இருக்கான். அவன் இருக்கும் போது என்னோட பாடிக்கு என்ன ஆக வாய்ப்பு இருக்கு? யாராலுமே என்னோட பாடியை தொட முடியாது. இல்லனா இப்படி இருக்குமோ எல்லாங்காச்சும் டீம் பாய் என்னோட பாடியை அட்டாக் பண்ணிட்டாங்களோ? அப்படி உண்டி ஆயிருந்தா என்னால இப்படி எல்லாம் உட்கார முடியாது. அங்க வர கோவத்துக்கு பெட்ட பயங்கரமா போட்டு தாக்குறான். எப்படி அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்னைய வந்து தாக்குற அளவுக்கு? நான் யோசிச்சபடி அவங்க கேங்க பண்ணி என்ன தாக்கி இருக்காங்கன்னா அங்கால தடுக்க முடியும். யாங் ஒன்னும் அந்த அளவுக்கு ஈஸியான ஆப்பனன்ட் இல்ல. இப்போதைக்கு நான் என்ன பண்றது? என்னால அங்க போக முடியல. அதனால நான் வந்து என்னோட பாடியை ஸ்ட்ராங் ஆக்கணும். அடுத்த நாளாவது நம்ம பயங்கரமா ட்ரைனிங் பண்றான். இப்போதைக்கு அவனோட மசில பயங்கரமா அவன் ஸ்ட்ராங் பண்ணணும். நான் அப்பதான் மூவால இன்னமும் ஸ்ட்ராங் ஆக முடியும். அங்க ட்ரைனிங் பண்ணும்போது இது வரைக்கும் பயன்படுத்தாத அந்த மசில்ஸ் அதெல்லாம் பயன்படுத்துவானா? அங்க இதனால அவனோட மசில்ஸ் பார்க்கும் போது ஏதோ பயங்கரமா கத்துற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா இந்த மாதிரி ஒரு வழியிலையும் நம்ம மூக்கு இது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இதனால ஆளு பயங்கரமா சிரிக்கிறான். இருக்கிற ஒருத்தங்களும் நம்ம மூவை பார்த்து வித்தியாசமா யோசிக்கிறாங்க. யாரா இவன் சைக்கோவா இருக்கான்னு. இடத்துல அதே ஸ்கூல் பொண்ணு இருக்கான். இந்த மாதிரி அவன் ட்ரைனிங் பண்றான். ஒரு குரல் அவங்க கேக்குமா? இதனால மூவ் அங்க தெரியாதனமா விழுந்துடுறான். வேற யாரும் இல்ல, நம்ம பார்த்த அதே ஸ்கூல் பொண்ணுதான். ஆமா நீ வந்து ஏன்டா இப்பெல்லாம் ஸ்கூலுக்கே வரதில்ல? என்ன சொல்ற? நான் உண்மையிலேயே இந்த மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் போய் ஆகணுமா? நான் அந்த இடத்துல என்னோட பாடியை ஒழுங்கா ட்ரெயின் பண்ண முடியாது. உனக்கு என்னதாண்டா வேணும்? பாடியை ட்ரெயின் பண்ணி நீ என்ன பண்ண போற? பாடியை ட்ரெயின் பண்ணா என்னால இன்னமும் ஸ்ட்ராங்கா மாற முடியும். அதனால நான் ட்ரெயின் பண்றேன். ஸ்ட்ராங்கா மாதிரி என்ன பண்ண போறேன்? ஸ்ட்ராங்கா மாறினதுக்கு அப்புறம் என்னால ஃபைட்டை இன்னமும் நல்லா பண்ண முடியும். நான் வீக்கா இருக்க மாட்டேன் இப்போ இருக்கிற மாதிரி. அதனால என்னோட மசில்ஸ் நான் வந்து ட்ரெயின் பண்ண மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் போகும். அதுக்கப்புறம் நான் வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆயிடுவேன். என்ன நிறைய விஷயத்த அங்க சொல்லின்னு இருக்கான். இதெல்லாம் புரியுதோ இல்லையோ, ஆனா பாவம் அந்த பொண்ணு வந்து கேட்டுக்கின்னு இருக்கான். அந்த பொண்ணுக்கு என்னன்னா ஃபைனலா இவனை ஸ்கூலுக்கு கொண்டு வரணும். அதுக்காக தான் அவன் இங்க வந்திருக்காளே. அதை பத்தி அவ சொல்ல இந்த இடத்துல எதுக்கு அவன் வரணும்னு கேக்குறான். இப்போதான் வேலிடான ஒரு பாயிண்டையும் வைக்கிறான். நீ வந்து ட்ரைனிங் எல்லாம் நல்லா தான் பண்ண இருக்க. இதே மாதிரி நீ ட்ரைனிங் பண்ணுன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா உனக்கு ஆப்பனன்ட்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே வர மாட்டாங்க. அதனால கடைசி வரைக்கும் நீ இங்க எக்ஸசைஸ் பண்ற மாதிரியே தான் இருக்கும். இதுவே நீ ஸ்கூலுக்கு வந்தனா நிறைய ஆளுங்களை உன்னால சந்திக்க முடியும். ஃபைட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு தன்னால கிடைக்கும். இதெல்லாம் உனக்கு புரியாதா? அதனால நாளைக்கு மரியாதையா ஸ்கூலுக்கு உனக்கு புரியுதா? இப்படின்னு இவ சொல்லிட்டு போறா. நம்ம மூக்கா என்ன தெரியல, அவ சொல்றதுல ஒரு வேலிடான பாயிண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த புலி பண்ண அந்த பையனும் சரி, அந்த பாக்ஸர் அந்த பையன், உங்க ரெண்டு பேரும் திரும்ப வருவாங்களான்னு கேட்டா சுத்தமா கிடையாது. அதுக்கு வாய்ப்பும் இல்ல. அதனால நான் தான் இப்போ என்னோட ஆப்பனண்ட்டை தேடி போற மாதிரி இருக்கும். அதே டைம்ல இப்போதைக்கு நான் என்னோட பாடி ரெக்கவராக வெயிட் பண்ணணும். அதனால அவ சொன்ன மாதிரியே நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஹேய் நீ தானே அந்த செகண்ட் இயர் லீஹோ? ஆமா நீங்க சொன்ன ஆளு நானே தான். உங்க லீக்கா இதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாயித. நம்ம லீக்கும் இதே தான் வேணும். நான் லீ எதிர்பார்த்த மாதிரியே சொல்லி வாய முல்ல அதுக்குள்ள பொது ஆப்பனன்ட்டு அங்க வந்துட்டாங்க. இது வேற யாரும் இல்ல, அந்த பாக்ஸர் பையன் கேங். அவன் தான் எத்துல ஃபைட்டும் அவன் ஆரம்பிக்க போக நம்ம ஹீரோக்கா ரொம்ப ஆர்வம். இது எத்து தான்ப்பா இருக்கிறதுலே பெஸ்ட். அங்க சீன் அப்படியே பாஸ்டுக்கு போது நம்ம கேங்க பத்தி நம்மளுக்கு சொல்றாங்க. அங்க வந்து 15 வயசுல இருக்கும் போதே உன்னோட பாக்ஸிங் கரியரை அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அங்க கேங்குக்கு சிஸ்டரும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பேலேனா அவ்வளவு பிடிக்கும். பேலே மேல அவ்வளவு அப்சஸ்டா இருப்பாங்க. அதனாலயே நம்ம கேங்கு எப்பெல்லாம் அந்த பேலே நடக்குமோ அங்க போய் சிஸ்டரை சப்போர்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஆளு பண்ணிருப்பான். கேங்கோட சிஸ்டர் மேல அவனே அறியாம முன்னாடி ஒரு ஸ்டாக்கரும் வந்திருக்கான். அந்த ஸ்டாக்கருக்கு நம்ம கேங்கோட சிஸ்டரும் ரொம்ப பிடிக்கும் போல. பைத்தியம் மாதிரி அங்க வால் முழுக்க ஒரே அவளோட போட்டோவா தான் இருக்கு. இந்த அளவுக்கு எல்லா இடத்துக்கும் போய் போட்டோ எடுத்து வச்சிருக்கான். டாக்கரா இருக்க அவனுக்கு இன்னமும் அந்த பொண்ணு அடையணும்னு ஒரு ஆர்வம் அதிகமாகுது. அதனால அவங்கள அடையணும்னு சொல்லி அவங்க போயின்னு இருப்பாங்களா, அடியே அவங்கள ஏதாச்சும் பண்ணிடலான்னு வருவானா. டெஸ்ட் மிஸ்ல நம்ம கேங் தாவி பயங்கரமான ஒரு அடி அடிப்பான். என்ன யோசிக்கிறேன், என்னோட சிஸ்டருக்கு நீ வந்து அப்படியெல்லாம் பண்ண நான் உன்னை விட மாட்டேன். என்ன விஷயம் நடந்திருக்கும். அங்க போலீஸ் கிட்டயும் அவங்க கம்ப்ளைண்ட் குடுத்திருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அவரு வந்து அங்க எதுவுமே பண்ணல. அதாவது அங்க தொட்டாலோ ஏதாச்சும் பண்ணியிருந்தாலோ தான் அந்த ஸ்டாக்கருக்கு ஏதாச்சும் தண்டனை கச்சிருக்கும். ஆனா அப்படி எதுவும் பண்ணாதனால கேங்க தான் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா ஸ்டாக்கரு இன்னமும் அங்க விடவே இல்ல. அந்த பொண்ணு இன்னமும் அடையணும் தான் ஒரு மாதிரி பைத்தியமா இருக்கான். எந்த அளவுக்கு பைத்தியம்னா போன வாட்டி கேங் வந்து தாக்கிருப்பால, அதுக்காக சிஸ்டரை கொண்டாச்சு நம்ம அடையணும் அப்படின்னு அவன் போறான். இந்த வாட்டியும் கேங் விடல. அங்க குதிச்சு பயங்கரமா அடிச்சிடறான். என்ன இந்த வாட்டி அவளை கொல்லலானே வந்திருக்கியா? இப்படி பண்ணும் போது அங்க இருக்கிற கத்தி தெரியாதனமா அந்த சிஸ்டரோட காலே பட்டது. அதனால அந்த சிஸ்டர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களோட மிகப்பெரிய கனவே அந்த பேலே தான். பேலேல ஒரு பெரிய இதை அச்சீவ் பண்ணணும். ஆனா இப்போ காலே அடி
அடிபட்டு இருக்கும் போது எப்படி அவங்களால அங்க பண்ண முடியும்? இதனால கேங் இன்னமும் கடுப்பாயி அந்த ஸ்டாக்கரை பயங்கரமா அடிக்கிறான். போன வாட்டியே எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி இவனை அப்படியே விட்டாங்க. இடத்துல லாவும் சரியா இல்ல. நான் வந்து இவனை விட போதில்ல. லா இருக்குதோ இல்லையோ நான் தான் எல்லாத்தையுமே ரிசால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பத்துல இருந்து என்னவோ தெரியல, கேங்கு இந்த மாதிரி மத்தவங்களை தொலை பண்றது, ஸ்டாக்கிங் பண்றது, இந்த மாதிரி விஷயம்னாலே அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த மாதிரி ஆளுங்களை அவன் விட்டு வைக்கிறது இல்ல, எல்லாரையுமே தாக்கி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவான். கேங்க பொறுத்த வரைக்கும் இப்ப அவன் பண்றதுதான் ஜட்ஜ்மெண்ட். அதே விஷயம் தான் நம்ம ஹீரோக்கும் நடந்திருக்கு. நம்ம ஹீரோவை அவன் பயங்கரமா அடிச்சால, நம்ம ஹீரோக்கும் புரியுது இவனோட பஞ்சு அது வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல, வேணுட்டே தான் லைட்டா பஞ்சு வச்சிருக்கான். அவன் என்ன டெஸ்ட் பண்றானா நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு. ஆனா ஏதோ ஒண்ணு எனக்கு தேவை, அவன் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பஞ்ச கொடுக்கணும். அதே மாதிரி அவன் பண்ணிட்டான். இப்ப என்னோட டர்னு. இடத்துல இன்னமும் கேங்கு புரியல. ஏன்னா அந்த சோலு அந்த பையன் சொன்னபடி பார்த்தா ரொம்ப பயங்கரமானவனா இருக்கணும். ஆனா இவனை பார்க்க அந்த மாதிரி தெரியல. ஆமா, எதுக்காக நீ வந்து மத்தவங்கள அடிக்கிற? நீ என்ன பேசின இருக்குன்னு எனக்கு புரியல. போதும், சின்ன விஷயத்த பத்தி எல்லாம் பேச வேணாம். உன்னால என்ன பண்ண முடியும்னு வந்து காட்டு. உங்க கேங் வந்து ஸ்டார்டிங்ல இவன் வந்து அப்படிப்பட்ட பையன் இல்ல நம்பி இருக்க மாட்டான். இந்த வார்த்தையை கேட்டோன்னே அவனோட ஈகோ ஹர்ட் ஆயிடுது. இடத்துல செம்ம வேகமா வந்து பஞ்சஸ் அவன் தாக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு அட்டாக்ல இருந்து நம்ம ஹீரோவால அசால்ட்டா தப்பிக்க முடியுது. என்ன நீ வந்து எல்லா அட்டாக்ல இருந்தும் டாச் பண்ணிருக்கியோ, இப்போ உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு பாக்கலாம். இன்னொரு பஞ்ச் அடிக்கிறான். ஆனா இதுலயும் என்ன ஆச்சரியமான விஷயம்னா நம்ம மூ அதை அசால்ட்டாவே பிளாக் பண்ணிட்டான். பரவாயில்லையே, உன்னால கீப் அப் பண்ண முடியுதா? அப்பனா நான் உன்னை விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் நஞ்ச மாதிரியே நீ கெட்டவன் தான். இடத்துல விடாம நம்ம மூவ அவன் பயங்கரமா தாக்கிங்கன்னு இருக்கான். போக போக நம்ம மூக்கு அங்க புரியுது இவன் வேணுட்டே தான் இப்படி பண்றான். ஏன்னா இவன் வீக்கான ஸ்பாட்டா பார்த்து தாக்கின்னு இருக்கான். ஃபைனலா ஒரு ஓப்பனிங் கிடைக்குது. அதுல மூவோட வயிற்றுலயே அவன் தாக்குறான். மூவோட போன்ஸே ப்ரோக் ஆயிடுது. ஒரு மாதிரி அவனுக்கு பயங்கரமா வலிக்குது. என்ன ஆச்சு? இதுக்கு மேலேயே உன்னோட ஆமை யூஸ் பண்ண முடியலையோ? என்னதான் ஹர்ட் ஆயிருந்தாலும் கண்டிப்பா நான் உனக்கு மசியை காட்ட மாட்டேன். ஏன்னா இது எனக்கான ஜட்ஜ்மெண்ட். ஆனா அந்த இடத்துல நம்ம மூ பார்த்தா அப்படியே ஸ்மைல் பண்ணிருக்கான். அப்படி இவன் பண்றனால கேங்குக்கு இன்னமும் தான் கடுப்பாவுது. அந்த இடத்துல இன்னமும் அவன் தாக்குறதுக்கு ரெடி ஆகுறான். சைடு அங்க மூவும் சொல்றான், என்னால இந்த மாதிரி நிலைமையில அவனை பீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இப்ப என்னால பண்ண முடிஞ்ச அந்த விஷயம் அதை தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை என்னால அப்படியே தூக்கி போட முடியாது. ஏன்னா இந்த இடத்துல என்னால ஜெயிக்க முடியாதுன்னா அட்லீஸ்ட் நான் என்ஜாய் பண்ணும். அதுவும் காமா இருந்து நான் ஸ்மைல் பண்ணக்கூடாது. உன்னை வாட்டி நான் என்ன பண்ணணும் அதே மாதிரி. முன்னாடியே மூக்கு ஒரு பயங்கரமான ஃபைட் ஏற்பட்டிருக்கும். ஒரு வித்தியாசமான மாஸ்டர் கூட அந்த இடத்துலயும் இதே மாதிரி தான் மூவோட நிலைமை ஆயிருக்கும். அப்பயும் நம்ம மூக்கு அது ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும். அதான் மூவோட நிலைமை மோசமான நிலைமைக்கு போனாலும் மூக்கும் எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் அவரு பாக்குறாரு. இந்த டைம்ல அவருக்கு இன்னொரு விஷயமும் அங்க தெரிய வந்திருக்கும். நம்ம டைம்ல நான் காமா இருக்கணும். என்னோட எமோஷன் அதை வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். என்னோட ஆப்போனன்ட்டுக்கு அவனுக்கு இத பத்தி தெரியவே கூடாது. அதனால ஒரு துணியை தூக்கி போடுறான். அதனால அவன் டிஸ்ட்ராக்ட் ஆவன். இத ஒரு வாய்ப்பா வச்சு பயங்கரமா மூத்தாக்குறான். ஆனா அந்த இடத்துல சடனா ஒரு பஞ்ச் அவன் பண்ணிடுறான். அங்க இதனால மூவோட அந்த காம்னஸ் அது வந்து அங்க போயிடுது. மூவை பொறுத்த வரைக்கும் பல்லாயிரம் வருஷத்துல இந்த மாதிரி ஒரு பெயின் அவன் அனுபவிச்சது இல்ல. அதனாலயே அந்த ஃபைட்ல அவன் தோத்து போயிட்டான். இந்த வாட்டி அப்படி நடக்குமான்னு கேட்டா கிடையாது. ஒன்னும் அப்படி பண்ண போதில்ல. நான் காமா இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் என்னோட எமோஷனை வெளியில தெரிய விடாத மாதிரி பண்ணணும். இந்த இடத்துல இப்படி சொல்லிட்டு அவனோட மூஞ்ச காமாக்குறன்னு பேர்ல ஒரு மாதிரி ஆக்குறான். அதனால இன்னும் முந்தா அவனுக்கு கடுப்பாவுது. இவன் கடுப்பேத்துற விதமா இப்படி பண்றானோ. நான் அவனோட முகத்தை பார்க்கும் போது எனக்கு இன்னும் முந்தா இரிட்டேட் ஆகுது. அப்படின்னு அவன் தாக்க வரான். மூஞ்சிலே ஒரு அடியை தாக்கலான்னு வரான். மூ அதுல இருந்து அசால்ட்டா தப்பிக்கிறான். பின்னாடி போகும்போதே கீழே இருக்கிற தூசி கல்லு இதெல்லாம் அவன் மேல தூவி விடுறான். என்ன யோசிக்கிறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன தூசி எல்லாம் என் மேல தூவி விட்டா அவனோட கண்ணு வந்து தெரியாம போயிடும். இதனால நீ வந்து தப்பிச்சிருவ அப்படின்னு யோசிக்கிறியா? இல்ல, நீ வந்து எதுக்காக வெயிட் பண்ண இருக்க? சீக்கிரம் என்ன தாக்கு. இதனால அவனோட கோவம் உச்சத்துக்கே போகுது. அந்த இடத்துல திரும்ப ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். ஆனா அதுல இருந்தும் நம்ம மூ அசால்ட்டா தப்பிக்கிறான். திரும்ப ஆளு பின்னாடி வந்து தாக்குறான். அந்த பஞ்ச் லைட்டா அவனோட ஜாஸ்லயே பத்து. எவ்வளவுக்கு எவ்வளவு தாக்குறானோ அந்த ஃபைட்டிங் ஸ்டைல கொஞ்சம் கொஞ்சமா ஆளு காப்பி ஆரம்பிக்கிறான். ஃபைட்டிங் ஸ்டைல் இருக்குல்ல, இது ஆல்ரெடி அவன் அந்த உலகத்திலேயே பார்த்திருக்கான். இந்த ஃபைட்டிங் ஸ்டைல பார்க்கும் போதே தெரியுது இது ஒரு டிஃபென்சிவான ஃபைட்டிங் ஸ்டைலா தெரியுது. அதே மாதிரி நான் தூக்கிப்பட்ட அந்த சின்ன சின்ன கல்லு அது ஒரு பிளானு தான். சொல்ல போனா இவனை இன்னமும் கோவமாக்கணும். அதே டைம்ல அவன் நகர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால தான் நான் அப்படி பண்ணேனே. எவ்வளவுக்கு எவ்வளவு இவனோட அக்ரெசிவான நேச்சர் வெளிவதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது நல்ல விஷயம். என்னால இவனோட மூவ்ஸை நல்லாவே இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அந்த இடத்துல திரும்ப அவன் தாக்குறான். ஆனா மூவ்ஸ் எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியறதுனால நம்ம மூவால அசால்ட்டா அங்க தப்பிக்க முடியுது. ஒரு கட்டத்துல நம்ம மூ நல்லா தப்பிக்கும் போதே ஒரு வைட்டலான ஓப்பனிங் அவனுக்கு கிடைக்குமா. இதை ஒரு வாய்ப்பா வச்சு மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறான். ஆனா
அந்த அடினால நம்ம மூக்கு அவனோட கை பயங்கரமா வலிக்குது. கைக்கு பதிலா என்னோட எல்போவை பயன்படுத்திருந்தா இன்னமும் நல்லா இருந்திருக்கும். அந்த பையனுக்கு அங்க இன்னமும் எதுவும் ஆகல. அங்க அப்படியே அவன் பாப்பானா, இத பார்த்து நம்ம மூ இன்னமும் சிரிக்கிறான். எதுவுமே ஆகலையா, நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம மூ எதிர்பாராத விதமா அவன் கிட்ட இருக்கிற அந்த வெப்பனை வச்சு காலிலேயே அவன் பயங்கரமா தாக்கிறான். இது ஃபன்னா தெரியுதுல, உனக்கு வாயின்னு ஒண்ணு இருந்தா தானே உன்னால சிரிக்க முடியும். உன்னோட வாயை நான் ஃபர்ஸ்ட் உடைக்கிறேன். அவன் வாயிலே தாக்க போறான். நம்ம மூவும் யோசிக்கிறான், நான் தோத்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை வருஷம் இருக்கும் நான் தோத்து போய் இந்த டேஸ்ட் அனுபவிச்சு இருக்கலாம். நான் கடைசியா தோத்தது ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். நான் அதுக்குள்ள ஏதோ கல்லு மாதிரி ஒரு விஷயம் அவனோட மண்டையிலே வந்து பயங்கரமா விழுது. அங்க ஒரு வாய்ஸும் கேக்குது, மை லார்ட் ஃபைனலி நான் வந்துட்டேன். ஆமா, என்ன விஷயம் அது? அது ஏதோ ஒரு விஷயம் வந்து என் மேல விழுந்த மாதிரி இருந்தது. மை லார்ட் ரொம்ப அந்த வாய்ஸ் கேக்குதா? இதனால இங்க வேற ஒருத்தங்க இருக்காங்கன்னு அவனுக்கு புரியுது. இதே மாதிரி போச்சுன்னா நம்ம கேங் மாட்டிப்பான். இதனால கேங்கு வேற வழியே இல்லாம அங்கல இருந்து ஓடி போயிடுறான். அங்க திரும்ப அந்த வாய்ஸ் கேக்குது, மை லார்ட் நீ வந்து இங்க என்ன பண்ற? டிராகன் யாங், அந்த டிராகன் பைய போலதான் இப்போ ரொம்ப சின்ன லிசார்டா வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம யாங்கு அங்க விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்குது. இந்த மாதிரி அந்த லூசிஃபர் இருக்கான்ல, அவன் உங்களோட பாடியை ஏதோ ஒரு பேரியரால ட்ராப் பண்ணிட்டான். அவ்வளவுதான், இதுக்கு மேல அந்த பையப்புள்ளியால அவனோட பாடிக்குள்ள என்டர் ஆக முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல அவனை முழுமையா நான் ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இந்த எத்தோட பேரியருக்குள்ள போய் அவனை தேடணும். அவ்வளவுதான். யாங், இந்த மாதிரி நான் உனக்கு காடோட பொசிஷனை தரேன். நீ வந்து ஏன் என் கூட கோஆபரேட் பண்ண கூடாது? என்ன சொல்ற? எதுக்கு கம்முன்னு இருக்க? சொல்லி தொலையேன். ஆமா, அந்த பேரியரு அதனால அட்டாக்ஸ தாக்கு பிடிக்க முடியுமா? ஆமா, எந்த விதமான அட்டாக்கும் அது மேல ஒர்க்கே ஆகாது. அங்க பட்டாலும் அது ஒண்ணுமே இல்லாம தான் போகுமே. அதனாலதான் உனக்கு வந்து அந்த பொசிஷனை ஆஃபரா கொடுக்கறேன். இது வந்து ஒரு நல்ல ஆஃபரா இருக்கு, ஏத்துக்கோ. ஆனா அது ஒர்க் ஆகுற மாதிரியே இல்ல. திடீர்னு சைட்ல ஒரு மேசிவான வெளிச்சம் வரும். அது நம்ம யாங் பண்ற வெளிச்சம் தான். அங்க யாங்கோட உடம்பும் பயங்கரமா க்ளோ ஆகுது. பார்க்கும் போதே தெரியுது யாங்க ரொம்ப கொடூரமான ஒரு அட்டாக்க பண்ண போகுதுன்னு. இந்த அட்டாக்கையும் ஆக்டிவேட் பண்ணி விட அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. இந்த டிவைன் ரிலியத்துல பாதி இடம் இது ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போயிடுது. அந்த இடத்துல நம்ம யாங்கு அதோட அட்டாக்னாலேயே ஒரு சின்ன லிசார்டா மாறிச்சு. ஏன்னா நம்ம யாங்கோட ஸ்ட்ரென்த் அது முழுமையா பயன்படுத்திச்சு. இப்ப கடைசியா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல நான் மாறிட்டேன். சீக்கிரமா நான் அந்த பூமிக்கு போகணும். இந்த விஷயத்த மாஸ்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். பின்னாடி அங்க லூசிஃபர் விடாம பயங்கரமா கத்தினே வரான். எங்க ஓடி போலான்னு பாக்குற? நீ பண்ண வேலைக்கு உன்னை அப்படியே விட்டுருவேன் நினைக்கிறியா? வாய்ப்பே இல்ல. இங்கேயே உன்னை தூசியா மாத்திடுறேன். அவன் கிட்ட இருக்கிற அந்த ஸ்பியர் அவன் தூக்கி போடுறான். அது அப்படியே படுற மாதிரி போய் அது அப்படியே அந்த ட்ரோன்ல மாட்டிக்குது. இத ஒரு வாய்ப்பா வச்சுதான் யாங் அங்க போர்ட்டல்ல குதிச்சிருக்கும். அதையே அறியாம நம்ம ஹீரோட ஃபைட்ல அது பூந்திருக்கும். இப்படியெல்லாம் தான் நடந்துச்சு மாஸ்டர். இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டேன். மாஸ்டர், என்ன மன்னிச்சிட்டீங்களே. இப்போ அந்த லூசிஃபரை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கோவம் வருது. ஒரு சைடு எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு. ஏன்னா அந்த லூசிஃபர் அவன் கூட நான் திரும்பவும் சண்டை போடலான்னு இருக்கேன். அவனை இந்த வாட்டி நான் விட போதில்ல. மாட்டானா அவ்வளவுதான். இந்த வாட்டி அவனை மொத்தமா முடிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி என்னால இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. இந்த பாடிய முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா மாத்தணும். ஏன்னா இது ரொம்ப வீக்கா இருக்கு. நான் ஒரே ஒரு பஞ்சில என்னோட கையெல்லாம் பயங்கரமா வலிக்குது. இந்த மாதிரி டைம்ல என்னால என்னோட ஆர்ம்ஸ பயன்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏய் யாங், நான் உன்கிட்ட ஒரு ஆர்பனை கொண்டு வர சொன்னேன். அந்த மேஜிக் ஆர்பன் நீ கொண்டு வந்தியா? மாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரியே நான் அதை பண்ணிட்டேன். அவையசா நம்ம யாங் கிட்ட பாக்கெட்டோ இல்ல பேக்கோ எதுவும் இல்லல. அதோட வயிற்றுல வச்சுதான் அது கொண்டு வந்திருக்கு. அதுவும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த ஆர்ப வெளியில கக்கிது. அந்த ஆர்போட சைஸே பெருசா இருக்குமா, இதனால அது ஒன்னே ஒண்ணுதான் கொண்டு வந்திருக்கு. இன்னும் மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி டைம் வந்து ரொம்ப கஷ்டமா போனனால என்னால ஒன்னே ஒண்ணுதான் கொண்டு வர முடிஞ்சது. யாங், உண்மையை சொன்னா இது போதும். இப்போ இடத்துல அந்த மேஜிக் ஆர்ப கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்த ஆரம்பிக்க அவனோட உடம்பு அப்படியே பச்சை கலர்ல க்ளோ ஆகுது. நல்லாவே புரியுது இது வெறும் ஹீலிங் ஒண்ணி பண்ணல, அது கூடவே அவனோட பாடிய இன்னமும் சென்சிட்டிவாவும் இன்னமும் என்ஹான்ஸ் பண்ணி விடுது. ஆமா மாஸ்டர், இருக்காத என்ன, அதுல டிராகன் பிளட்டோட மேஜிக்கையும் நான் தூவி விட்டுருக்கேன். என்னோட எஃபோர்ட்டையும் அதுல போட்டிருக்கேன். அப்படியா? இந்தா மீதி வந்து இருக்கு. இந்த பாடி வந்து ரொம்ப வீக்கா இருக்கனால ஒரு முழுமையான மேஜிக் ஆர்ப என்னால பயன்படுத்த முடியலன்னு நினைக்கிறேன். இது இருக்கிறத நீ பயன்படுத்திக்கோ. இல்ல இல்ல, இதை வந்து நான் பயன்படுத்தல. இது நம்மளுக்கு அப்புறமா யூஸ் ஆகும். அதனால நானே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் புதுசா இன்னொரு லிசார்ட காட்டுறாங்க. அதை வச்சுன்னு இருக்கிறதும் அந்த லீடர் போனதான். ஏய்
ஏய் நீ வந்து ரொம்ப கியூட்டா இருக்க டோலி, உன்னால பேச முடிஞ்சா இன்னமும் நல்லா இருக்கும். நம்ம வந்து ஜாலியா விளையாடுறது சிறது இந்த மாதிரி நிறைய விஷயத்த ஒன்னா பண்ண முடியும்ல. ஆனா என்ன பண்றது, உன்னால பேச முடியல. நீ வந்து இங்கே இரு, நான் வந்து போயிட்டு அப்புறமா வரேன் இப்படின்னு அவ ஸ்கூலுக்கு போறா. இந்த சைடு ஸ்கூலும் ரொம்ப அமைதியா இருக்கு. முக்கியமா அந்த புலி பண்ற அந்த பையன் அவன் அமைதியா ஒரு நல்ல பையன் மாதிரி பச்சுன்னு இருக்கான். ஏன்னா அவனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு இதுக்கு மேலேயே அவனோட வாழை இன்னமும் ஆட்டினானா அவ்வளவுதான், அவனை இன்னமும் தான் நிறைய பேர் தாக்குவாங்கன்னு. அதனாலேயே ஒரு நல்ல பையன் மாதிரி இப்போ படிக்க ஆரம்பிச்சுட்டான். இப்படி எல்லாமே நல்லா போகும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ செம்ம வேகமா டோரை திறக்கிறான். ஹே என்ன ஃபைட்டுக்கு ரெடியா இப்படின்னு அவன் கத்தவும் ஆரம்பிக்கிறான். என்ன ஃபைனலி நீ வந்துட்ட போல. ஓ நீயா, நீ சொன்னா நான் வந்து இங்க வந்தேன், ஆனா நான் ஒன்னும் ஃபைட்டுக்கெல்லாம் இங்க வரல அப்படின்னு ஒரு பொய்ய வர அவன் சொல்லுவான். அவனோட முதுகுல தான் குட்டி டிராகனும் அங்கேயும் இங்கேயும் போயின்னு இருக்கு. அவனோட லுக்ஸ வச்சே அவளால சொல்ல முடியுது திரும்பவும் ஃபைட்டுக்கு தான் யாரையாச்சும் ஒருத்தங்கள தேடின்னு இருக்கான்னு. சரி ஏதோ ஒண்ணு, நீ வந்து வீடா எதுவும் பண்ணாம இருந்தா சரி, குட் லக் அப்படின்னு அவன் போயிடுறான். அங்க 6 நாள் போயிது. இப்படி போயும் நம்ம மூக்க அங்க யாருமே கிடைக்கல. கீழே பொண்ணும் நம்ம கேங் கிட்ட பேசுறா. ஏய் உனக்கு விஷயம் எல்லாம் தெரியுமா, செகண்ட் இயர்ல எப்பயுமே புலி ஆகுற ஒரு பையன் அவன் திடீர்னு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டானா. அவன் அந்த புலி பண்ற பையனையே பயங்கரமா அடிச்சு அவனோட காதியை கிழிச்சு போட்டானா. நம்ம கேங்க் அவளுக்கும் நியூஸ் எல்லாம் தெரியாதா, அந்த டைம்ல இந்த பொண்ணு வழியா தான் உனக்கு நியூஸே வரும். அங்க இப்படி இவ அந்த காதை துப்புறது அடி வாங்கின விஷயத்தெல்லாம் சொல்ல கேங்கும் லைட்டா புரியுது இது அவனே தானு. ஆளு மூக்கிட்ட அடி வாங்கிட்டு டைரக்டா என் கிட்ட வந்து ஒரு நடிப்பை போட்டிருக்கான். நானும் ஏமாந்து போயிட்டேன். இப்பதான் எனக்கு புரியுது நான் வந்து அவனை தேவையில்லாம அடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அவன் யோசிச்சுக்கினே போவான். தான் அங்க மூவ் வரான். ஏன்னா மூக்கு இன்னைக்கு யாருமே கிடைக்கல. ஏன்னா கிளாஸ்ல ஒருத்தவங்களும் போன் நோண்டுறது, சில பேர் கிளாஸ் அட்டென்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயம் தான் அங்க போச்சு. அங்க இருக்கிற ஒருத்தவங்களுக்கும் ஃபைட் பண்ணணும்னு எந்த விதமான ஆர்வமும் அங்க இல்ல. இப்படின்னு இவன் யோசிச்சுக்கினே போவானா. முன்னாடி கரெக்டா நம்ம கேங்க போயின்னு இருக்கான். அங்க பின்னால இருந்து பார்க்கும் போது அவளுக்கும் தெரியல கேங் கிட்ட அந்த மாஸ்கோ இல்ல அந்த கண்ணாடியோ இல்ல. அவன் கையில இருக்க அந்த மசலு சைஸ வச்சே சொல்லிடுறான் இது அவனே தானே. ஏய் நீ வந்து நேத்து வந்து அதே பையன் தானே. அட இவனுக்கு எப்படி நான் இங்க இருக்கிறது தெரியும், இரு நான் வரேன். கேட்டோனே கேங்க புரியுது. ஆமா இவனுக்கு என்னதான் வேணும், நேத்து வந்து அதே பையன் தான். எப்படி இவனுக்கு தெரியும் இது நான் தானே. அந்த மாஸ்க் அந்த காகல்ஸ் இது ரெண்டுமே இல்லாம எப்படி இவனால என்ன கண்டுபிடிக்க முடியுது. வேணா என்ன போலீஸ்ல மாட்ட விடுறதுக்காக ட்ரை பண்றானா. ஆனா அதெல்லாம் உண்மையிலேயே இல்ல. ஹீரோக்கு அங்க சண்டை போடணும், நல்லா சம வேகமா பிடிக்க போறான். ஒரு டேர்னுக்கும் போவானா. அங்க போய் பார்த்தா ஆளை காணும். அந்த இடத்துல எவ்வளவோ இவன் தேடுறான். அங்க யாருமே இருக்கிற மாதிரியே இல்ல. ஒரு நல்ல ஃபைட்டுக்காக நான் வந்தேன், ஆனா இங்க அவனை ஆளை காணும். அம்மா நேத்து வந்து அதே பையனியா நீங்க தேடுறீங்க, நேத்து கூட உங்களை பயங்கரமா தாக்குனானே அந்த சேலஞ்ச் பண்ண அதே பையன். உங்களுக்காக என்னால அவனோட சென்ட மூக்க பிடிக்க முடியும், வேணா அதை பண்ணவா. மூவோ இதுக்கு ஒத்துக்க அங்க நாய்க்குட்டி மாதிரி அது மூக்க பிடிக்க ஆரம்பிக்குது. இப்படி மூக்கம் பிடிக்கும் போதே அங்க யாரோ ஒருத்தவங்களோட காலங்குவது. நல்ல வேலை நம்ம யாங்க அது மெரிக்கல. ஆமா ஏறாது அப்படின்னு அது மேல பாக்கும். மேல பார்த்தா இந்த கிளாஸ் லீடர் பொண்ணு அவதான். அவ ரொம்ப பிளஷ் ஆவரா. நான் அதுக்கும் காரணம் இருக்கு. இந்த மாதிரி ஏதாச்சும் விலங்க பார்த்தா அவளுக்கு அவ்வளவு பிடிக்கும். அம்மா நீ என்ன பண்ண இருக்க, மரியாதைய தள்ளிப்போ, இந்த லாடுக்கு வலிய விடு இப்படின்னு அது கத்துது. ஆனா அதுக்குள்ள யாங்க நோக்கி அங்க ஒரு பயங்கரமான கை வருது. இது வேற யாரும் இல்ல, அந்த லீடர் பொண்ணுதான். ஏய் நீ என்ன பண்ண இருக்க, என்ன விடு விடு, என்ன மரியாதையா விடு. உனக்கு தெரியாது இந்த மாதிரி நான் யாரு, என்னால என்ன பண்ண முடியும்னு. என்னால ஒண்டி இங்க மேஜிக் யூஸ் பண்ண முடிஞ்சது, அவ்வளவுதான் பாத்துக்கோ இப்படின்னு அது பயங்கரமா கத்துது. என்ன இது இது வந்து பேசுற லிசாடா. இந்த மாதிரி விஷயம் இந்த உலகத்துல இருக்கவா செய்யுது. ரொம்ப கியூட்டாவும் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும். கொஞ்சோண்டு கேப் கச்சோனே அது செம்ம வேகமா நம்ம ஹீரோ பின்னாடி வந்து ஒழிஞ்சுக்குது. மை லார்ட் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, என் கிட்ட இப்ப பவர் இல்லனா அவ்வளவுதான் அந்த பொண்ணோட கதையை ஒரு வழி ஆக்கிட்டு இருப்பேன். லீடர் பொண்ணும் நம்ம ஹீரோ பாக்குறா. ஹீரோ பாத்துட்டு விதமாவே யாங்க பாத்துன்னு இருக்கா. அம்மா அந்த பெட்டேனா உன்னோட ஃப்ரெண்டா, இது வந்து என்னோட ஒபீடியன்டான ஒரு சர்வன்ட்னு சொல்லலாம். கேக்குற அந்த லீடர் பொண்ணு கிம் ரொம்ப ஜலசா இருக்கு. ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன மிருகம் வேணும் அப்படின்னு அவளோட பார்வை இருக்கும். அங்க ஹீரோக்கோ புரிய வர உடனே அவன் காலை தூக்குறான். என்ன இது வந்து உனக்கு வேணுமோ, கண்டிப்பா நான் உனக்கு தருவேன், ஆனா அதுக்கு பதிலா நீ வந்து ஒரு விஷயத்த எனக்காக பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். நெக்ஸ்ட் சீன்லயே யாங் அங்க இருக்கு. ஆமா நீ என்ன என் மேல கோவமா இருக்கியா. சீன் அப்படியே பாஸ்டுக்கு போகுது. அங்க இப்பதான் என்ன ஆச்சுன்னே நம்மளுக்கு காட்டுறாங்க. யாங்க அவன் தூக்கி குத்துருப்பால அங்க கொடுக்கும் போதே சொல்றான், எனக்காக நீ என்ன தெரியுமா பண்ணணும், நான் வந்து ஒருத்தனை தேடின்னு இருக்கேன், யாரு என்ன அதை பத்தி நீ
நீ சொல்லணும், அதுக்காக உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும். அப்படி நீ பண்ணனா கண்டிப்பா இதை நீ வச்சுக்கலாம். உண்மையாவா? நான் இதை வச்சுக்கலாமா? ஆமான்னு சொல்ல அப்படி அவன் தூக்கி அடிக்கிறான். அங்க யாங்க மண்டையில ஒட்டிக்குது. யாங் இப்போதைக்கு அங்க இரு, அப்புறமா நான் சொல்லும் போது வந்துடு. என்ன இதை கேட்கற அதுக்கும் வேற வழி இல்ல. மாஸ்டர் எங்க போயின்னு இருக்கீங்க நீங்க? வேற எங்க அந்த பாக்ஸர் பையன் அவன் அடிக்கதான் இப்படின்னு தான் விஷயமே ஏற்பட்டிருக்கும். இது எல்லாத்தையுமே யாங்கு நமக்காக யோசிக்குது. யாங்கு இப்பதான் சொல்லுது, நான் தான் என்னோட மாஸ்டரோட ஒரு செக்ரட்டரி மாதிரி, அதனால மாஸ்டர் சொன்னது எல்லாத்தையுமே நான் கேட்பேன். அவரு சொன்னபடி பார்த்தா உன்கிட்ட இருந்து சில பல விஷயத்த அவர் ஆகணும் போல, அதனால நீயும் என் கூட கோஆபரேட் பண்ணணும். யாங்கோ ஒரு சின்ன உருவத்துல சொல்லும்ல, இதனால அது ரொம்ப கியூட்டா இருக்கும். கிம்முக்கு யாங்கோட கியூட்னஸ தாங்கிக்க முடியல. அப்படியே அவ கை குத்து ஒத்துக்கிறா. சரி நீங்க சொல்றபடியே எல்லாமே ஆகட்டும், நான் உன்னை நம்புறேன். கண்டிப்பா உனக்கு என்ன உதவியா இருந்தாலும் என்னால பண்ண முடியும். கிளாஸோட லீடரே நான் தானே. இதை கேட்கறது ரொம்ப ஆச்சரியமாவுது. என்னது கிளாஸ் லீடரா? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. அதுதான் கிளாஸ்ல எல்லா விஷயத்தையும் நான் தான் பண்ணுவேன். முக்கியமா என்னோட கிரேடு அது எல்லாமே டாப்ல இருக்கும். ஆனா என்னோட மாஸ்டர் அவரு ஒன்னும் லீடர் இல்லையா? ஓ லீய பத்தி நீ கேக்குறியா? அவனை பத்தி எல்லாம் நீ அந்த அளவுக்கு யோசிக்க கூடாது. அவன் ஒன்னும் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்ல. என்ன அது அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லையா? என்னையா நீங்க சொல்ல இருக்கீங்க? என்னோட மாஸ்டர் இந்த உலகம் இல்ல இந்த யூனிவர்ஸ்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கானவரு. இப்போதைக்கு ஒரு லீடரா இருக்கணும். ஏன்னா அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த பூமிக்கு அவர் தான் எத்துகாடு அப்படின்னு அது பயங்கரமா சொல்லுது. கிம் என்ன யோசிக்கிறானா, இந்த மிருகத்துக்கு நிறையவே அறிவு இருக்குப்பா, எல்லாம் இது ஃபன்னியாவே பேசுது இப்படின்னு அவ யோசிக்கிறா. கிம்மு கிட்டயும் அது சொல்லுது, இப்பத்துல இருந்து நான் சொல்ற விஷயத்த நீ பண்ணணும். உனக்கு புரியுதா? நான் என்னோட மாஸ்டர் லீ அவர் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும் கண்டிப்பா. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்பப்போ என்னோட வீட்டுக்கு வந்துட்டு போற மாதிரி இருக்கும். அப்படி நீ பண்ணா கண்டிப்பா நான் உதவியை பண்ணுவேன். ஆஹா பொண்ணு வசமா என்னோட வலையில மாட்டிக்கினா. பொண்ணு வச்சு எத்துல இருக்க ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைச்சிரும். ஆனா கிம் எதுக்கு கூப்பிடுறானா, நம்ம யாங் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அதுக்காக தான். யாங்குக்கும் இது கரெக்டா பத்து, இதனால அது ஒத்துக்குது. இந்த மாதிரி நான் வருவேன், ஆனா எனக்கான வேலையை நீ பண்ணணும். கவலையே படாதீங்க மாஸ்டர், உங்களுக்கான ரூட் இப்ப கிளியர். இந்த உலகத்திலயும் நீங்க திரும்பவும் ஸ்ட்ராங் ஆகுதுக்கு நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருப்பேன். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த ஆர்ப சாப்பிட்டுருப்பான்ல, அதனால இப்போ பயங்கர ஸ்ட்ரென்த் எல்லாம் அவனுக்கு வந்துச்சு. சும்மா ஒரே பஞ்சிலே கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். ஆனா இப்போ அப்படி இல்ல, வெறும் ஒரே ஒரு கையால புஷ்அப் எல்லாம் எடுக்கிற ஆளு. இதனால அவனோட மசில்ஸ் இன்னும் ஆக்டிவேட் ஆகும். பரவாயில்ல, நான் முன்ன இருந்ததை விட நிறையவே தேடிட்டேன்பா. நான் என்னால அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியுது. ஆனா இது பிசிக்கல் என்சான்மெண்டோட எஃபெக்டா? பரவாயில்ல, இப்போ என்னோட மசில் எல்லாமே சரியாயிடுச்சு. அதனால இதே மாதிரி போச்சுன்னா இன்னமும் என்னால ஸ்ட்ராங் ஆக முடியும். அது என்னால பண்ண முடியாத விஷயமே இருக்காது இந்த உலகத்துல. இன்னும் ஒரு கம்பத்து மேல ஒரு பஞ்ச் அடிக்கிறான். பின்ன மூ பஞ்ச் அடிச்சா அவனோட கைதாங்க பயங்கரமா வலிக்கும். நான் இந்த வாட்டி அப்படி இல்ல, பரவாயில்ல, என்னோட கை இன்னமும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் இன்னமும் முடிக்காத அந்த விஷயம் இருக்கு. ஏன்னா அவனை நான் தேடி ஆகணும் இல்லையா? வேற யாரும் இல்ல, அந்த பாக்ஸர் பையன் அவனைதான். அவன் இன்னைக்கு வரமாட்டானா என்ன? அவனுக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சரி ஏதோ ஒண்ணு, அவன் ஸ்கூல்ல இருப்பானோ, எதிர்பாராத விதமா அவனை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்பதான் கேங் அடிச்ச அந்த கம்பத்தை காட்டுறாங்க. இந்த கம்பம் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. அதுக்கு இப்போ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் ஆயிருக்கு. நம்ம ஹீரோவால விட்டா பழைய ஸ்ட்ரென்த்தையும் அங்க ரீகெயின் பண்ண முடியும். ஹீரோ போகும்போதே அவனோட உடம்புல இருந்து வேர்வையோட ஸ்மெல் அப்படியே பரவுமா. அந்த ஸ்மெல் டைரக்டா நம்ம யாங் இருக்கிற அந்த இடத்துக்கு போகுது. யாங்கும் அங்க இந்த உலகத்துக்கான கிளாத் பேக் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்துன்னு இருக்கும். சடனா அந்த வேர்வையோட ஸ்மெல் யாங்குக்கு தெரிய வருது. அடடே இது மாஸ்டரோட பாடி ஸ்மெல் ஆச்சே. ஏய் கிம், இந்த மாதிரி ரொம்ப நன்றி. நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன். இன்னைக்கு இதுவே போதும், அப்புறமா உன்னை பாக்குறேன். என்ன இன்னும் அது ஓடி போகுது. இந்த சைடு நம்ம ஹீரோ போயின்னு இருப்பானா, ஹீரோட தோல் மேல அது தாவுது. மாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன். நான் உங்களுக்காக இந்த மாதிரி இன்னொரு சர்வன்ட்டை எனக்கு அடிமையா மாத்திட்டேன் தெரியுமா? சைல அப்படியே ஒரு சாண்டிய போயின்னு இருக்கேன். நான் அவளைக்கும் யாங்குக்கும் மூக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லையா? அதனால அப்படியே அவன் போக ஆரம்பிக்கிறான். இங்க கவலையே படாதீங்க மாஸ்டர், இந்த மாதிரி அந்த சர்வன்ட்டை வச்சு என்னால நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கும் அவங்க லாயலா இருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள யாங்கோட மூக்குக்கு ஒரு ஸ்மெல் அடிக்கும். அட இது அதே ஸ்மெல் ஆச்சு.